இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆக்சுவலாக சரத் அப்படின்றவர் அரசியலுக்கு தாண்டி ரொம்ப நல்ல மனிதர். சினிமா அதை விட்டுட்டு நீங்கள் அவர்கிட்ட பழகின எல்லாருக்கும் தெரியும், சரத்னா ஒரு கரெக்டான பர்சன். ஹெல்ப்னா அவர் மாதிரி உதவி செய்ய முடியாது. சினிமாவில் இன்னும் பெரிய உயரத்தில் போக வேண்டியவர். அவருக்கு அந்த சினிமா உயரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு வருது, ஒரு MP விஷயங்கள் வருது. பெரும்பாலும் அரசியல் என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? நல்ல பீக்ல இருக்கிற ஆளை கூப்பிடும் வாவான்ட்டு. நல்ல ரூட் கரெக்டா அமைஞ்சதுன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா தானா போயிடுவாங்க. எப்படி சார் கலைஞர் மனதை ஜெயித்து ராஜ்யசபா MP ஆகிற அளவுக்கு வந்தார் அவரு? இவருக்கு பின்புலம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னு அவர் நம்பினார். காஸ்ட் கம்யூனிட்டி. ஆமா ஆமா ஆமா, மாற்று கருத்தே கிடையாது. இதுதான். இந்த பக்கம் பாமக ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர்களுக்காக ஒரு கட்சியை வச்சுட்டு அது ஒரு பெரிய, அப்பெல்லாம் அவங்க பயங்கர செல்வாக்கா இருந்த காலகட்டம். ஒரு பக்கம் திருமாவளவன் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஓட்டெல்லாம் வாங்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும். அதிமுக ஓட்டை வாங்குது, நம்முடைய சமூகத்து ஓட்டை. திமுக வாங்குது, ஆனா நமக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்பட மாட்டேங்கிறாங்க. இதை உடைக்கணும்னா நமக்கு ஒரு கட்சி வேணும். நான் ஓப்பனாவே உடச்சு கேட்கிறேன், அந்த NCB கேஸ் சார், அதாவது விழிஞ்சம் துறைமுகத்துல ஹெராயினை பிடிச்சாங்க. ஸோ அதுல வந்து வரலட்சுமியுடைய உதவியாளர் ஆதிமூலம் அவர்கள் மிக முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்பட்டாரு. அந்த நெருக்கடி காரணமாக தான் கட்சியை சேர்த்தாரா? நான் வந்து இது ஒரு பூடகமா சொல்லணும்னு நினைச்சு நீங்க நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டதுனால, சரத் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மற்ற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நல்ல நண்பர், நல்ல மரியாதை தெரிந்தவர், ரொம்ப நட்புக்கு இலக்கணமானவர். ஆனால் அவரையே எடுத்துன்னு வந்து கொண்டு போய் நீங்க சொல்ற மாதிரி குதி அப்படின்னு சொல்லி குதிக்க வச்சிருக்காங்க. இதோட பலனை அவர் வந்து இந்த தேர்தலுக்கு பின்பாடி புரிஞ்சுப்பாரு. முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் கோடாங்கி எழுந்துள்ளார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி சார், சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி இயக்கத்தை, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், அதை கலைத்து விட்டு பாஜக எனும் மக்கள் இயக்கத்தில் சேர்த்திருக்காரு. இந்த அரசியல் பற்றிலாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுறது கிடையாது சார். யார் இந்த சரத்குமார்? எப்படி அரசியலில் வந்தார்? 96 திமுகவில் MP ஆயிருக்காரு. அதே போல் 2011 அதிமுகவில் MLA ஆயிருக்காரு. ஒரு நடிகராக இருந்து கொண்டு அதே போல் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார். அதே போல் அரசியல்லையும் சில பல வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. MLA ஆயிருக்காரு, MP ஆயிருக்காரு. MP பென்ஷன் கூட வாங்காமல் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாகவும் திரை நடிகராகவும் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் தன்னுடைய கட்சியை பாஜக நினைச்சிருக்காரு. யார் இந்த சரத்குமார்? அவர் செஞ்ச சம்பவங்கள், குறிப்பாக திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு எப்படி வந்தார், அந்த பின்னணியை இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு தெரியும். அதை எங்களுக்காக சொல்லுங்க சார். ஆனால் நீங்கள் சொல்லும் போது உண்மையிலே உங்கள் மன உறுதியை பயங்கரமாக நான் பாராட்டணும்னு தோணுச்சுங்க. ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியோட இணைஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி அது வந்து பயங்கர கான்ஃபிடென்ட். மக்கள் இயக்கம் இல்லாம எப்படி சார் கலைஞர் கொடுத்திருப்பாரு, அதே போல ஜெயலலிதா எப்படி MLA கொடுத்தாங்க. கரெக்ட் தான், நியாயமான விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா சரத் அப்படின்றவர் அரசியலுக்கு தாண்டி ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப நட்புக்கு அவர் நாட்டாமையெல்லாம் பண்ணியிருக்காருல்ல. சினிமா அதை விட்டுட்டு நீங்க அவர்கிட்ட பழகின எல்லாருக்கும் தெரியும், சரத்னா ஒரு கரெக்டான பர்சன். ஹெல்ப்னா அவர் மாதிரி உதவி செய்ய முடியாது. ரெண்டாவது அந்த நட்புக்கு பாராட்டக்கூடிய அந்த ஒரு இலக்கணம் இருக்குல்ல, ரொம்ப பயங்கர மரியாதை கொடுக்கக்கூடிய நண்பர். நான் நல்லா பழகியிருக்கேன், நிறைய பழகியிருக்கேன். அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதும், நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கும்போதும், விஜயகாந்த் வந்து தலைவராக இருக்கும்போது இவர் வந்து பொறுப்பில் இருக்கும்போதும் சரி, நல்ல ஒரு நட்பு இருக்குது. பெரிய ஒரு நீண்ட நெடிய நட்புக்கு இலக்கணம். ஆனால் எப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பேக் ஆயிடுச்சு, அவர் வேற ஜானருக்குள்ளே பிரிஞ்சு போக ஆரம்பிச்ச பிறகுனா அரசியல் களம்னு மாறிட்டார்ல. அது ஒரு நடிகராக இருக்கிற வரைக்கும் நடிப்பு, நடிகர் சங்கம் அப்படின்லாம் இருக்கிற வரையும் சரியாக நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ரேப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு தனியாக வட்டத்தை வச்சுக்கிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சாதிய வட்டமாக வேற மாறி போச்சு. சினிமா பயணத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய அந்த திரைப்பயணமே ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணம். ஏன்னா இவருடைய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நபர்கள். அது ரெண்டாவது வந்து தனியாக போராடி தான் இவருக்கு ஒரு பெரிய பேக் பண்ணி இவரை கொண்டு வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும். யாரும் ப்ரமோட்லாம் பண்ணலை, வில்லனாக தானே வராரு. அப்படி வந்து படிப்படியாக வந்து தனக்கான ஒரு இடத்த தக்க வைக்கிற விஷயத்தில் கிடைத்த எல்லா விஷயத்தையும் நேர்மையாக அவர் கையாண்டதனுடைய விளைவு தான் சினிமாவில் ஒரு அடையாளம் தனியாக. சரத்னா ஓகே, இந்த படங்கள், இந்த விஷயங்கள் இவர்கிட்ட போனால் நமக்கு குறைந்த பட்ஜெட்டில் கூட ஒரு படத்தை, நல்ல படத்தை எடுக்க முடியும். அதுவும் சி சென்டரில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து, பெரிய கிராமத்தில் சரத்துக்குன்னு ஒரு பெரிய மெரிட் இருக்கு. நீங்கள் வந்து அதுதான் சி சென்டர். இந்த வில்லேஜ் மக்கள்கிட்ட போய் ஒரு ரீச் ஆன விஷயம் இருக்குல்ல,
ஈஸியா ரீச் ஆகக்கூடிய நடிகர்கள்ல இப்ப ராமராஜனை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ராமராஜனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வில்லேஜ் மக்கள்கிட்ட இருந்துச்சோ கொஞ்சமும் குறையல இவருக்கு. ஆனா ராமராஜன் எடுத்த பாதை அரசியல் பாதைன்றது வேற மாதிரி இருந்துச்சு. இவர் ரொம்ப கால்குலேட்டிவா அரசியல்னு வரும்போது அடுத்தடுத்த நகர்வுக்கு வரதுக்கு முன்னாடி சினிமாவை ஃபுல்ஃபில்லா வச்சுக்கிட்டாரு. இன்னைக்கும் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்ப நீங்க அரசியல் தனியா போயிட்டு இருக்காரு, அவர் இதோ பண்ணிட்டு இருந்தாலும் போர் தொழில்னு ஒரு படத்துல பண்றாரு. அந்த படம் அவர் நடிச்ச அந்த மேனரிசம் அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் அது பெரிய பேசு பொருளா கடந்த ஆண்டுல நமக்கு வந்து வந்தது. பொன்னியின் செல்வன்லயும் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துலயும் அவர் இருக்காரு. ஆனா நடிச்ச பாத்திரம் ரொம்ப குறைவான அவருக்கான மெஜாரிட்டி ஒரு மெரிட். இப்ப நீங்க பெரிய பழுவேட்டையர் அப்படின்னு சொன்னோம்னாவே இத்தனை வீரப்புண் வாங்கியிருக்காரு விழுப்புண் பெற்றவர் அப்படின்னா அந்த சட்டையை கழட்டி காமிச்சா பார்க்க முடியும் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உடம்ப அவர் ஃபுல்ஃபில்லா வச்சிருப்பாரு. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரு. அவர் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆள் ரொம்ப ஃபிட்டான ஒரு மனிதர். எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பழகுவார். ரொம்ப அதுதான் பெரிய ப்ளஸ். எனக்கு நடிகராக இருக்காரு, அவர் பெரிய உயரத்தில் இருந்தால் கூட உங்கள்கிட்ட பழகிட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த கூட்டத்தில் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்துட்டாருன்னா ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். சினிமாவில் இன்னும் பெரிய உயரத்தில் போக வேண்டியவர். ஓகே, அது வந்து எங்கே தடைப்பட்டு போச்சு அப்படின்னா அவருக்குள்ள அந்த அவருக்கு அந்த சினிமா உயரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு வருது, ஒரு எம்பி விஷயங்கள் வருது. பெரும்பாலும் அரசியல் என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? நல்லா பீக்கில் இருக்கிற ஆளை கூப்பிடும், வான்ட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கும். அதுக்கு அவங்களுக்கு நல்ல ரூட் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா காணா போயிடுவாங்க. இப்படி பல பேர் காணா போயிருக்காங்க. உயரத்தில் இருந்தவங்கலாம் காணா போயிட்டாங்க. இப்போ சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சரத்தும் அப்படிதான். ஆரம்பத்தில் வரும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு எம்பியா மாறுறாரு. ஓகே, அது அவருடைய திரை வாழ்க்கையில் பெரிய ஒரு வேற ஒரு மாற்றம். ஸோ அப்போ அரசியலில் நமக்கு இன்னொரு இலக்கு இருக்குன்ற மாதிரி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார். அவரே முடிவெடுப்பார் எல்லா விஷயத்தையும். அவருடைய எல்லா வெற்றிக்கும் அவரே காரணம். அவருடைய எல்லா தோல்விகளுக்கும் அவருக்கு ஏற்பட்ட எல்லா அவமானத்துக்கும் சரத் மட்டும்தான் காரணம். ஓகே, ஆனா அவர் இப்போ வந்து நான் எதையும் அந்த மனைவிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாருல, அது உடனே இப்போ அது என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நான் அந்த நட்புன்றது நிறைய ரொம்ப நாள் ஆயிடுறதுனால இரவு 2 மணிக்கு ஏஞ்சி நான் கேட்டேன். பெரிய வைரலா போயிட்டு இருக்கு அந்த விஷயங்கள்லாம். 96 திமுகவில் சேர்றாரு. 98 கலைஞரே வந்து நெல்லையில போட்டிடுங்கன்னு வாய்ப்பு கொடுக்குறாரு, தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா கொடுக்குறாரு கலைஞர். அந்த அளவுக்கு எப்படி சார் கலைஞர் கூட அவ்வளோன்னு இருக்கும்? ராஜ்யசபா சீட் யாருக்கும் சாமானியமாக கொடுத்துட மாட்டாங்க, நம்பிக்கை இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி சார் கலைஞர் மனதை ஜெயித்து ராஜ்யசபா எம்பி ஆகிற அளவுக்கு வந்தார் அவரு? இல்லை, அதுதான் என்னன்னா கலைஞர் வந்து எப்பவுமே ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ற விஷயம் இருக்குல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கோட்டை விட மாட்டார். அவர் கோட்டை விட்ட ஒரே ஒரு இடம் வந்து விஜயகாந்த் குறித்து தான் விட்டுருக்காரு கோட்டை. அது விஜயகாந்த் கூட்டணியில் சேர்க்கிற விஷயத்துல மட்டும் தான் கோட்டை விட்டுருக்காரு. மற்றபடி அவர் ரொம்ப சாணக்கியன். இவரை எடுத்தது நோக்கம் என்னன்னா இவருக்கு பின்புலம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னு அவர் நம்பினார். காஸ்ட் கம்யூனிட்டி. ஆமா ஆமா ஆமா, மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் நெல்லையில கொடுத்தாரு. அதனாலதான் நெல்லையில கொடுத்தாரு. நெல்லையில அதே அந்த கம்யூனிட்டி பெரிய லெவலுக்கு ஒரு உயரத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. ஆனாலும் அந்த கம்யூனிட்டிக்காக இவரை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவருக்கு அந்த உரிய அங்கீகாரம் வழங்கப்படணும்னு தான் ராஜ்யசபா வழங்கப்பட்டுச்சு. இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கலைஞரோட நெருக்கமா இருந்திருக்காரு. ஆமா ஆமா ஆமா, நீங்க திரை உலகத்துல இருக்கும் போதே நீங்க சங்கங்கள்ல பொறுப்புல இருக்கிற எல்லாரும் நீங்க வந்து கலைஞரோட நெருக்கமாவே இருப்பாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு. அப்படித்தான் விஜயகாந்தும் பயங்கர அவ்வளவு நெருக்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா கலைஞர் என்னன்னா அவர் அரசியல் வாழ்க்கையில அவரோட டிராவல் பண்ற எல்லாரும் கூடவே இருந்தா கரெக்டா இருக்கலாம். ட்ராக் மாறினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள கேட் உள்ள என்ட்ரி வராது. கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ நெருக்கமா இருந்திருக்காரு. எம்பி சீட் வரைக்கும் கொடுத்துருக்காரு. 2006 திமுக ஆட்சிக்கு வராங்க. அந்த நேரத்தில் திமுகவை விட்டுட்டு ஏடிஎம்கேக்கு போறாரு. என்ன மனக்கசப்பு? மனக்கசப்பு அப்படின்றது சில விஷயத்தை பேசலாம், சில விஷயத்தை பேச முடியாது. ஆனாலும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல. அதை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அம்மையார். ஏன்னா ராதிகா அவர்களே வந்து இந்த திமுக உதயசூரியன் போட்ட செயின்லாம் போட்டு தங்க பேனெல்லாம் கொடுத்த போட்டோலாம் நாமளே நிறைய பார்த்துருக்கோம். நீங்க வந்து பத்திரிகையாளர் களத்துல இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு திமுகவுடைய பற்றோட ராதிகாவும் இருந்திருக்காங்க, சரத்குமார் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் ஏடிஎம்கேக்கு போறாரு அப்படின்னா அங்க எதுவும் நடந்திருக்குன்னு தானே சார் அர்த்தம்? இல்லை, சில நேரங்களில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களா மாறும்போது அப்போ சந்திக்க முடியாத சூழல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இவ்வளவுதான் இருந்தாலும் அது வந்து பொதுவா வெளிப்படையா பேசுவது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. அந்த அடிப்படையில அவர் வந்து இனிமே இங்க நம்ம பயணம் பண்ண முடியாது, அதை அம்மையார் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு மனக்கசப்பு இருக்கு, அவங்களுக்கு தெரியாம இருக்கு, அதுல எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும்போது அந்த மனக்கசப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்து அவங்க ரெட் கார்பெட் அங்க போயிடுறாரு.
ஏடிஎம்கேக்குள்ள போயிடுறாரு. ஓகே, பெரிய அதிர்ச்சி. ஏன்னா பையன் அப்பா அப்படின்னு வந்து கலைஞர் அவர்களை வந்து கூப்பிடக்கூடிய கொஞ்சம் பேர் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பாண்டிங்கா இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து மாறுறாரு அப்படின் போது அப்ப ரொம்ப ரைவல் டிஎம்கே ஏடிஎம்கே பயங்கர ரைவல். அப்போ பயங்கரமா ஒரு மைனாரிட்டி பண்ணுவாங்க. அவங்க சொல்றதே அப்படித்தானே சொல்லுவாங்க. இந்த அரசாங்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னு சொல்லவே மாட்டாங்களே, மைனாரிட்டி அரசாங்கம் தான் கடைசி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தீய சக்தின்னு சொல்லுவாங்க கருணாநிதி அவர்களை. அப்படிப்பட்ட அவங்களோட இவர் போய் கை கோக்க போறாருன்னா என்ன நடந்தது அப்படின்றது யாருக்கும் விடை தெரியாத கேள்விதான். ஆனா என்ன, நாகரிகம் கருதி சில விஷயங்களை வெளியில பேசாம இருக்கிறது தான் நமக்கான மரியாதை. ஓகே சார், ஏடிஎம்கேல சேர்றாங்க. அதே போல சேர்ந்த கொஞ்சம் வருஷத்திலேயே ராதிகாவை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக சரத்குமார் அவர்களும் கட்சியை விட்டு வெளியே போறாரு. அங்க என்ன சார் நடந்துச்சு? இல்ல, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்குள்ள ஈகோ இருக்குங்க. பெண்களுக்குள்ள ஈகோ இருக்கும். இந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தான் எடுக்கிற முடிவை மீறக்கூடாது. தான் எடுக்கிற முடிவை வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாது. தான் ஒரு விஷயம் சொன்னோம்னா அது அவர்களால் அறிவிக்கிற வரைக்கும் அது வெளியில யாருக்கும் எந்த தகவலையும் சொல்லக்கூடாது. அப்படிதான் அவங்க வந்து தன் கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க. ராதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஜானரே வேற. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த திரை வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க வந்து அவங்களுக்கு வேற யாரும் கருத்து சொன்னாலும் ஆலோசனை சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையை அவங்க எப்பவுமே இருக்க மாட்டாங்க. இன்னும் போல்டானவங்க. ஸோ ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும். போல்டு நபர்கள் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற விஷயத்த நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒத்து போகிற சூழ்நிலை இல்லை. சரத்தை வந்து ரொம்பவே பிடிக்கும். யாருக்குன்னா அவருடைய ஆளுமை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அம்மையாருக்கு பிடிக்கும், ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளோட நம்ம கட்சியில இருக்கும்போது அவருக்கான உரிய அங்கீகாரம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த அங்கே குறையும் போது இவங்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய சிக்கல்கள். அதுல வந்து இனி இவங்க இங்க பயணப்பட்டா நமக்கு சிக்கல் வரும், அப்ப இவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்கல்ல. ஸோ அதனால கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா சரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க வேலை கிடையாது. ஓகே, அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அதனாலதான் அந்த அடிப்படையில் அவரும் வெளியில் வந்துட்டாரு. 2007 சமத்துவ மக்கள் கட்சி தொடங்குறாரு. குறிப்பாக அவர் சார்ந்த கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி. என்ன நினைச்சு அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, என்னோட கம்யூனிட்டி வந்து பலம் வாய்ந்தது, என் கம்யூனிட்டி எங்கிட்ட இருக்கு, இப்ப எனக்கு இந்த டிமாண்ட் எல்லாம் இருக்கு, இதையெல்லாம் நீங்க செய்து கொடுப்பதாக நீங்க வந்து சொல்லிதான் உள்ள என்னை கூப்பிடுறீங்க, அப்ப நீங்க சொன்ன எதுவுமே செய்யல, ஓகே, இதை கேள்வி கேட்டா அங்க வந்து ராதிகாவுக்கு இடம் இல்ல, எனக்கான அங்கீகாரம் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கம் உள்ள வரும்போது, அதாவது சரத்குமார் நம்ப வச்சு அம்மையாரை ஏமாத்திட்டாங்க. அது வழக்கமா செய்யறது தான் சார். அம்மையாருன்னு சொல்லல, எல்லாரும் அப்படிதானே. அரசியல்ல இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப சரத்தினுடைய புகழ் அவர்களுக்கு அந்த நேரத்துல தேவைப்படுது, அதை பயன்படுத்துறாங்க. இப்ப திமுகவில் அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பேரும் பதவியும் அவருக்கான ஒரு எம்பி சீட் கொடுத்து தோத்து போறாரு. ராஜ்யசபா ஏன் கொடுத்தாங்க? சரத் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அவருக்கு பின்புலமா இருந்த அந்த சாதிய வாக்குகள் மிக முக்கியமாக அன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய ஒரு ஆளுமையான நபராக பார்க்கப்பட்டதுனால அவருக்கு கலைஞர் அவர்களே வந்து முன் வந்து கொடுத்தாரு. அம்மையார் மட்டும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இல்ல அவரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய, ரெண்டு பேருமே இவருடைய புகழை, சரத்துக்கிட்ட இருந்த ஒரு பெரிய புகழ், ஒரு பெரிய பேர், ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்த இதை தாங்கள் பயன்படுத்திக்க திட்டமிட்டார்கள். அங்க அவங்களுக்கு தேவையான போது எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஓகே சார். 2007 சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சாதிய கட்சியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த ஒரு திமுக அதிமுக மாறி மாறி பயணப்பட்டிருந்தாலும் ஒரு சாதிய ஓட்டுக்காக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சாதிய கட்சியாகவே பார்க்கப்பட்ட பொழுது அதை எப்படி சார் ஒரு ஹேண்டில் பண்ணார்? ஏன் அந்த கட்சி தொடங்குற எக்ஸ்ட்ரீமுக்கு போனார் சார்? குறிப்பாக அந்த சமூகத்துக்குன்னு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஸோ அதை நாம வந்து கைப்பற்றணுங்கிற ஒரு ஆசை சரத்குமாருக்கு இருந்ததா சார்? இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, அவரை கட்சி ஆரம்பிக்கலான்னு நிர்பந்தம் படுத்தியவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் அந்த சில பேர் தான். இப்போ அவர் யாரும் அவங்கெல்லாம் அவரோட இல்லை, அதெல்லாம் தனியாக வெளியே போயிட்டாங்க எல்லாருமே. அவங்கெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய அமைப்புக்கு, நம்முடைய சாதிய வட்டத்துக்குள்ள நமக்கு ஒன்று வேணும். அவங்க பார்வையிலலாம் என்னமா நினைச்சாங்கன்னா, இந்த பக்கம் பாமக ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர்களுக்காக ஒரு கட்சியை வச்சுட்டு அது ஒரு பெரிய, அப்பெல்லாம் அவங்க பயங்கர செல்வாக்கா இருந்த காலகட்டம் பயங்கரமா. அதே மாதிரி எல்லா கட்சிகளும், ஒரு பக்கம் திருமாவளவன் தனியா அவருடைய அமைப்புக்காக, சாதியத்துக்காக, தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஓட்டெல்லாம் வாங்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும். அதிமுகவும் ஓட்டை வாங்குது, நம்முடைய சமூகத்து ஓட்டை, திமுகவும் வாங்குது. ஆனா நமக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்பட மாட்டேங்கிறாங்க. இதை உடைக்கணும்னா நமக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர்களுடைய ஆலோசனைகள் பேர்ல தான் இவர் வந்து நீ தான் கரெக்டா இருப்ப,
இந்த கட்சியினுடைய முகமாவும் மக்களுடைய முகமாவும் மக்கள் கிட்ட ஈஸி ரீச் பண்ணலாம். ஏன்னா அந்த காலகட்டத்திலாம் சித்தி அப்படின்னு ஒரு குரல் விட்டா எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வீடுகள்லையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த 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 ஒரு சீரியல் ஓடிச்சு இல்ல, அது பரபரப்பா எல்லாரும் மக்கள்கிட்டையும் ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய இடத்துல ராதிகா அவர்களும் இருக்காங்க. நீங்க அடையாளப்பட்ட முகம். இன்னைக்கு உலகம் முழுக்க சரத்குமார்னா தெரியும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சரத்குமார் ஒரு தனி இடம் இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் மெரிட் இருக்கு. அதை நம்முடைய சமூக மக்களுக்காக சமுதாயத்துக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் இந்த கட்சி நோக்கமே வருது. சமத்துவ மக்கள் கட்சி இதுக்கெல்லாம் அடிப்படையில இதெல்லாம் ஒரு காரணம். பாமக ஒரு காரணம், விசிக ஒரு காரணம். நாமளும் ஒரு டாக்டர் ராமதாஸா உருவாகணுங்கிற ஆசை சரத்குமார் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம சாதியை அந்த அடிப்படையில் தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன ஆரம்பித்த நோக்கம் கரெக்ட் தான். சாதிய வட்டம்னு வரும்போது நீங்க அங்க இங்கே ராமதாஸ் அவர்களுக்கு ஆரம்பத்தில், இப்ப இல்ல, ஆரம்பத்தில் கிடைத்த வரவேற்பு மாதிரி தொடர்ச்சியா அவருக்கு இருந்ததானா இல்ல, செயல்பாடுகள் தப்பாயிருச்சு. அவருக்கு ஆரம்பிக்கும் போதே அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா அவரை சுத்தி இருக்கிற நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி சுத்தி இருக்கிற அந்த மாவட்டங்கள், தென்காசி உள்பட மாவட்டங்கள் இருக்கிற அவர் சமூகத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக சரத்தை மட்டுமே நம்பல. எல்லா கட்சியிலும் இருக்காங்க அவங்க. ஆமா, அவங்க உடனடியா இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் இங்க வந்துடல. அது ஆரம்பிக்கப்பட்டது பெருசா எதிர்பார்க்கப்பட்டது நெருப்புமணி மாதிரி ஆயிடுச்சு. பெருசா இல்ல, ஒரு சின்ன குறுகிய வட்டம் தான். எங்க கூட்டம் போடுறாங்களோ அவங்க அந்த உறவின் முறைன்னு ஒரு கூட்டம் போடுவாங்கல்ல, நாடார் உறவின் முறைன்னு ஒரு கூட்டம் எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி ஒரு சங்க கூட்டமா தான் மாறிச்சு தவிர அரசியல் கட்சியாக பரிணமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது ஆரம்பத்திலே கிடைக்காம போயிடுச்சு. ஓகே ஓகே. அதனாலதான் அவங்களுக்கு பெரிய எழுச்சி அந்த கட்சியில இல்ல. பெருசா ஒரு பெரிய வளர்ச்சியோ அடுத்த கட்ட நகர்வோ, நாங்க ஜெயிச்சிட்டோம், 2 சீட்டு ஜெயிச்சிட்டோம், 4 சீட்டு ஜெயிச்சிட்டோம், அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி அது இல்லாம போயிடுச்சு. ஓகே, 4 சீட்டு 2011 தேர்தலில் 4 சீட்டு வாங்கி 2 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அப்பவே கட்சியில ஒரு நாள் ஒரு சில பேர்லாம் கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க. அது அப்போ ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் தி டவுனா இருந்துச்சு. கருணாகராஜன் இந்த கட்சியில தான் இருந்தார். அவரும் ஒரு குரூப்பே வெளியே விட்டு போனாங்க. அப்படி போறதுக்கு என்ன சார் காரணம்? அது அங்க என்னன்னா சார், முன்னாடியே சொன்னேன், நண்பர்களுடைய ஒரு பெரிய ஒரு நெருக்கடி, அவருடைய ஆலோசனை பேர் தான் கட்சி ஆரம்பிக்கிறார். ஒரு முகம் வேணும். ஒரு முகம் வேணும்னா நீங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்பா தான் எங்களுக்கு இருக்கணும். உங்க நாலேஜ் படி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க சொல்றது மாதிரி நீங்க நடந்துங்கன்னு போது அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பண்ணலாம்னு பார்த்தாங்க. அதுல செட் ஆகல. ஓகே, அவங்க தனித்தனி ட்ராக்ல இருக்காங்க. அந்த காலகட்டத்துல சரத் நடிகர், ஒரு பெரிய ஃபேம் இருந்தாலும் அவருக்கு பொருளாதார நெருக்கடி நிறைய இருந்துச்சு. ஓகே, பட் எர்ணாவூர் நாராயணனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல அவர் ரொம்ப செல்வாக்கா இருந்தவர். அதை தாண்டி வேறு பல விஷயங்களையும் அவர் ரொம்ப செல்வாக்கா இருந்தவர். அப்ப அவர் சொல்றதுதான் இவர் கேட்கணுன்ற நிலைமை. கருண் நாகராஜனை கணக்கில் எடுக்காதீங்க. அவர் இப்போ பாஜக தான் பெரிய தலைவராக காமிக்கணும்னு ட்ரை பண்றாரு. அவர் அப்பவும் அப்படிதான். அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? ஒரு நாளிதழுடைய எடிட்டருக்கு, அந்த முதலாளிக்கு அவருடைய பிஏவாவோ ஒரு உதவியாளராக இருந்தவர் தான் கருணாகராஜன். சரிங்களா? அதனால இவருடைய மிகப்பெரிய ஆளுமை எர்ணாவூர் நாராயணன் அவர் நினைச்சது என்னன்னா, சரத் எப்பவுமே நமக்கு கைக்குள்ள இருப்பாரு அப்படின்னு. அவரு வேற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ இங்க ஏற்கனவே சொன்ன அதே மாதிரி ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். அதனால தான் அவர் தனியா போனார். தனியா போய் என்ன பண்ணாரு? கடைசியில அவர் ஒரு தனி இதே பேர்ல முன்னாடி என்னவோன்னு போட்டுக்கிட்டாரு. ஆமா, ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? அவரும் எதை பின்புலமா வச்சு ஆரம்பிக்கிறாருன்னா அந்த சாதிய வட்டத்தை வச்சுதான், சாதியின் அடிப்படையில தான் அந்த கட்சியை அவர் பண்றாரு. ஓகே, இப்போ அவங்க போய் திமுக ஆதரவு கொடுக்குறாங்க, இவர் போய் அதிமுக ஆதரவு கொடுக்குறாரு, மாத்தி கொடுத்தாங்க. கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல இனிமேல் இதை நகர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நள்ளிரவுல திட்டம் போடுறாரு, அதிகாலையில போய் சேர்ந்துடுறாரு. ஓகே சார், ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் சார். நம்ம பொண்ணு வரலட்சுமிக்கு நல்ல இடத்துலயா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பாரம் இந்த கட்சி மட்டும் தான், அந்த கட்சியையும் கொண்டு போய் சேர்த்துறோம், இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த நிலைமையில தான் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நடிக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கட்சி மட்டும்தான் ஒரு எம்டியா இருக்கு. ஸோ அதையும் பிஜேபியில் சேர்த்துட்டாரா இல்லை திட்டமிட்டு எடுத்த முடியுமா சார் இது? இல்லை, அவருக்கு என்னன்னா இனிமே கட்சியை நகர்த்துவதற்கு இல்லை நடத்துவதற்கான ஒரு திட்டமிடுதல் இருக்குல்ல, இது மட்டுமே காரணமா எனக்கு தோணலை. எனக்கு ஏதோ ஒரு நெருக்கடி ஒன்று வந்திருக்குன்னு மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஓகே சார், நான் ஓப்பனாகவே உடச்சி கேட்குறேன். அந்த என்சிபி கேஸ் சார், அதாவது விழிஞ்சம் துறைமுகத்தில் ஹெராயினை பிடிச்சாங்க என்சிபி போலீஸு. ஸோ அதில் வரலட்சுமியுடைய உதவியாளர் ஆதிமூலம் அவர்கள் மிக முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாரு. ஸோ அதில் இவங்க பேரும் அடிபட்டுச்சு, வரலட்சுமி பேரும் அடிபட்டுச்சு. என்சிபி சம்மன்லாம் கொடுக்க போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த நெருக்கடி காரணமாக தான் கட்சியை சேர்த்தாரா? நான் இது ஒரு பூடகமாக சொல்லணும்னு நினச்சி நீங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டதுனால
அவர் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்துல பெரும்பாலான பெரிய நடிகர்கள் நடிகைகள் இதனோட இந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இருக்காங்க. என்சிபி. ஆமா ஆமா, அதாவது ஜாஃபர் சாதிக் இந்த சேர்த்து சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே, இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க. எந்த நேரத்திலும் தேர்தல் முன்பாகவே தேர்தல் அறிவிச்சா பல நடிகர்கள் திடீர்னு வந்து பாஜகவுக்கு தாமரையை மலர வைப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். ஏன் எதுக்கெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. பாஜகவுடைய நிலைப்பாடே மக்களுக்கு நன்மை செய்து வாக்கு வாங்குவதற்கு அவங்களுக்கு திராணி இல்லை. ஆனால் மக்களுக்கு பரிச்சயமான அறிமுகமான நபர்களை எல்லாம் எங்களுக்கு ஆதரவானவர்கள் காட்டுவதற்கு பின்புலத்துல எந்த வேலை வேணா செய்வாங்க, கீழ்த்தரமான வேலை கூட செய்வாங்க. அவங்க அதெல்லாம் கூச்ச நாச்சமே பட மாட்டாங்க. காசு கொடுக்கலன்னா இடி ரைடு அனுப்புவாங்க. இடி ரைடு வந்த உடனே காசு கொடுத்துருவாங்க, டொனேஷன் வந்துடும். வந்த உடனே இடி ரைடோட வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. கற்பனையாக வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது சொல்லல. சமீபத்தில் வெளியான பட்டியல் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 35-40 நிறுவனங்கள் இடி ரைடுக்கு பின்னாடி தான் காசு கொடுத்துருக்காங்க. மானங்கட்ட பொழப்பு தான் பாஜகவுக்கு. ரெண்டாவது, யாரிடம் எதற்காக அது வாங்கின எல்லா சார் திமுகவும் காசு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸுக்கு காசு கொடுத்துருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் காசு கொடுத்துருக்காங்க. ஏதோ நம்ம வந்து பாஜக மட்டும் குறை சொல்றோம்னு நினைக்க வேண்டாம். வாங்கல, அவங்க மட்டும் தான் வாங்கல. நம்ம ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற நீங்க தான் அதிகப்படியான வருமானத்தை எடுத்திருக்கீங்க, மிரட்டி வாங்கியிருக்கீங்கன்றது அடிப்படை வெளியான ஆதாரங்கள்ல தெரியுது. ஊசி போட்டான் பாருங்க ஒருத்தன், உலகத்துல ஊசியை ஏற்றுமதி பண்ணோம்னா பாருங்க, வைரஸ்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்ப அந்த நிறுவனம் அவ்வளவு பணத்தை எப்படி கொடுத்துச்சு உனக்கு? அப்ப அந்த நிறுவனம் எவ்வளவு கொள்ளை லாபம் அடிச்சிருக்கு? ஏன் காசு கொடுக்குறாங்க உனக்கு? என்ன காரணம்? சரத்து விஷயமா அது பேச ஆரம்பிச்சா அது வேறு மாதிரி டாபிக் மாறிடும். சரத்து வந்து எனக்கு தெரிஞ்சு விருப்பப்பட்டு நள்ளிரவில் எழுப்பி ராதிகா அவர்களை கேட்டு மனைவியை கேட்டு தான் நான் சேர முடியும் கேட்டுட்டு போய் சேர்ந்துட்டாருன்னா சார், அந்த கட்சியில சரத்தும் ராதிகா மட்டும் இருக்காங்கன்னா கமெண்ட் வருது. அதாவது சரத்குமார் மட்டும் உள்ள கட்சி, அதுதான் சமத்துவ மக்கள் கட்சின்னு எல்லாரும் ட்ரோல் பண்றாங்கல்ல. அது உண்மையிலேயே அவங்க 2 பேர் தானா? பின்னாடி பெரிய பின்புலம் இருக்கா, பெரிய தொண்டர் பலம் இருக்காலாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இது வந்து இந்த எடுத்த முடிவு அவருக்கு நல்லா தெரியும். பாஜக பெயரில் நாம போய் நின்னோம்னா ஒரு ஓட்டு கூட விடாதுன்னு. ஆனாலும் அந்த தற்கொலை முயற்சி அதையும் எடுத்திருக்காரு. அவர் வந்து எடுத்திருக்காருன்னா எடுக்க வைக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கடி கொடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் நெருக்கடி தான், இல்ல மாற்று கருத்து இடமே கிடையாது. அவர் மனசாட்சிக்கு தெரியும் ஏன் இது நடந்தது அப்படின்னு, அவர் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா சரத் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மற்ற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நல்ல நண்பர், நல்ல மரியாதை தெரிந்தவர், ரொம்ப நட்புக்கு இலக்கணமானவர். ஆனால் அவரையே எடுத்துன்னு வந்து கொண்டு போய் நீங்க சொல்ற மாதிரி குதி அப்படின்னு சொல்லி குதிக்க வச்சிருக்காங்க. இதோட பலனை அவர் வந்து இந்த தேர்தலுக்கு பின்பாடி புரிஞ்சுப்பாரு. ஏன்னா வரலட்சுமிக்கு ஒரு நோட்டீஸ் என்சிபியில வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இப்பதான் திருமணத்திற்கு வந்து நிச்சயதார்த்தம், அதுவே பல விமர்சனங்களை உள்ளடக்கி இருக்கு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. அவங்க ஒரு அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய பொண்ணு, 18 வயசுக்கு மேல அந்த பொண்ணுக்கு இருக்கு. அவர் அந்த மாதிரி ஒரு போற இடங்களை இவங்க வந்து 2ஆம் தாரமாக ஒரு திருமணத்துக்கு போறாங்க. அது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுல நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க விருப்பம், அதெல்லாம் நம்ம எந்த கருத்தும் சொல்றது முடியாது. ஆனால் இந்த சூழல் ஒரு மகிழ்ச்சியான சூழல். அந்த புகைப்படங்கள் வெளியில் வரும்போது என்ன பார்க்கறோம், நம்ம வரலட்சுமியோட அம்மா அங்க இருக்காங்க, சரத்தினுடைய முதல் மனைவி. இப்ப சரத்தும் ராதிகாவும், இப்ப திருமணத்து வாழ்க்கையா இருக்கிற ராதிகாவும் அங்க இருக்காங்க, அந்த குடும்பத்தார் இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா நின்று ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க. இந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்துற அந்த போட்டோகிராஃபர் சொல்லுவார்ல கல்யாணத்தெல்லாம், சார் கடைசியா ஒரு ஓடி சிரிங்க அப்படின்னு, அந்த மாதிரி அந்த மகிழ்ச்சி வந்து உடஞ்சிருச்சுன்னா, ஒரு என்சிபி நோட்டீஸ் போனா என்ன ஆகும்? உடஞ்சிருச்சுன்னா இப்படி பெரிய கேள்வி இருக்குல்ல. ஓகே, இது அவருக்கு மட்டும் நெருக்கடி இல்ல, இன்னும் பல பேர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடங்கமருன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், ஆமா. அந்த படத்தில் காட்டப்பட்ட காட்சிகளில் பெரும்பாலான காட்சிகள் நிஜமாக பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கும் நடக்குது. இந்த ஜெயம் ரவி நடிச்ச படம். ஆமா, அந்த போதை பொருள் இருக்குல்ல, எல்லாரும் சொல்றாங்க திமுக தான் போதை கும்பல் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரெண்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா போதை பொருள் எங்கிருந்து வருகிறது, எதன் வழியாக வருகிறதுனா குஜராத் துறைமுகம் மூலமா தான் இந்தியாவுக்குள்ளேயே போதை பொருள் வருது. குஜராத் துறைமுகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அதானி கண்ட்ரோல்ல இருக்கு. அதானி யார் கண்ட்ரோல்ல இருக்காரு? ஐயோ தப்பா சொல்லிட்டேன், அதானி கண்ட்ரோல்ல யார் இருக்கா? சார்
நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி இருக்காருன்னு சொல்லி தானே எல்லாரும் எதிர்கட்சி குற்றம் சாட்டிட்டு இருக்கு. அதானி பத்தி நாடாளுமன்ற குரல் எழுப்பினாலே பதவியை பிடிச்சிடற பிடிங்கிறாங்கல்ல. ராகுல் காந்தி கேள்வி கேட்டார் என்பதற்காகவே வயநாடு எம்பி அணி இருக்க தகுதியே இல்லை, நீ என்னுடைய சர்க்காரை என்னுடைய அந்த இனத்தையே தப்பா பேசிட்ட, மோடி இனத்தையே தப்பா பேசினா ஒரு பதவியை பறிச்சாங்களா? கடைசியில் என்னாச்சு? நீதிமன்றம் திரும்பி அந்த பதவியை அவர் கொடுத்துருச்சா? அதானி குறித்து கேள்வி எழுப்பினாலே அந்த பெண் எம்பி அவங்க பதவி பறிச்சிட்டாங்க. எத்தனை பேர் அதானி பத்தி பேசக்கூடாது யாருமே. இன்னைக்கு பணம் கொடுத்த பட்டியலில் அதானி பெயரில் கொடுக்கப்பட்டதை விட அவருடைய பினாமி பெயரில் கொடுக்கப்பட்ட கம்பெனிகள் தான் அதிகமா இருக்குன்னு வந்திருக்கு. துறைமுகமே சார், ஏரியறதை பிடிங்கிட்டாலே கொதிக்கிறது அடங்கிறோன்னு பழமொழி உண்டு சார். ஏரியறது எங்க, ஏன் பிடுங்க மாட்டேங்கிறீங்க? துறைமுகம் ஒன்று வான்வெளி மார்க்கமாக தான் வரணும், போதைப்பொருள் வெளிநாட்டுல இருந்து கடத்திட்டு வரணும்னா, இல்லைன்னா கடல் மார்க்கமா வரணும். இந்த வான் மார்க்கமும் கடல் மார்க்கமும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கா, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கா? ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. அப்போ நீ தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு இங்க பேசுற நம்ம பல்லுபடாத தலைவர் உட்பட எல்லா தற்கூரிகளுக்கும் சொல்ற விஷயம், ஆவுன்னா திமுகவுக்கு சொம்பு தூக்கணும், இல்ல ஆவுன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணணும் நினைக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல. நான் திமுகவுக்கு சாதகமா சொல்லவே வரல. தவறு யார் பண்ணாலும் தப்பு தான். சாதிக், ஜாபர் சாதிக் போதை மாஃபியாவா எங்க பிடிக்கிறீங்க? டெல்லியில பிடிக்கிறீங்களா? 2019ஆம் ஆண்டில் பிடிபட்ட போது சாதிக்கை விடுவித்தது யார்? அதற்காக வாதாடினது யாரு? உங்ககிட்ட இருக்கிற ஆள் தானே, உங்ககிட்ட தானே பிடிச்சாங்க, நீங்க தானே ஃபாலோ பண்றீங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு அதிகமான போதைப் பொருளை குஜராத் பல துறைமுகங்கள்ல பல காலகட்டங்களில் பிடிச்சிருக்காங்களா? ஏர்போர்ட்ல பிடிச்சிருக்காங்க, கடல் மார்க்கமா வந்த துறைமுகத்தில் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி போனது, எங்க போனது, எப்படி சார் போச்சு? இந்த விடைகளுக்கெல்லாம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்வதற்கு யாருக்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வாக்கு அரசியலுக்காக கேவலமான விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. தென் மாநில மக்களை விட வட மாநிலங்களை உங்களுக்கு கொடுக்க போற அடி இருக்குல்ல பாஜகவுக்கு, இந்த அடி பெருசா இருக்கும், எழுதி வச்சுங்க. அப்ப இந்த முகங்கள் எல்லாம் திரும்பி நம்ம சந்திக்க போறோம். நம்ம சொல்றாங்கல்ல, நம்ம பல்லுபடாத தலைவர் குறித்து, அவரெல்லாம் இருக்கவே மாட்டார். திரும்பியும் சொல்றேன், ஏற்கனவே நம்ம அடிக்கடி சந்திக்கும் போது சொல்லுவேன், தேர்தல் நேரத்தில் அவருக்கான இங்க பெரிய முக்கியத்துவம் இருக்காதுன்னு. இப்பவும் சொல்றேன், அந்த வாய்ப்பு அவர் கொடுக்கப்படவே மாட்டாது. அதாவது சரத்குமார் கட்சியில் இணைந்த உடனேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. அவர் வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ள குறுக்க விரும்பவில்லை, அண்ணன் அவர்களை இந்திய அரசியலை நோக்கி நாங்கள் வந்து பயம் பண்ண போறோம். பயம் காரணம் என்னன்னா, ஒரு பெரிய முகம், அறியப்பட்ட முகம் வந்துச்சுன்னா அண்ணாமலை பீப் போட்டுங்க சார், பல்லுபடாத தலைவர். இந்த தலைவர் பதவியை தூக்கி கிடைச்சிட்டு எங்க சரத்தை தலைவரா போட்டா ஏன் போடக்கூடாது? சரத்துக்கு அந்த தகுதி இல்லையா? அவர் அந்த கட்சியின் தலைவராக வரணும்னு என் போன்றவர்கள் விரும்புகிறோன்னு கூட வச்சுங்க, வரட்டும், அவருக்கு அந்த தகுதி இருக்க. ஸோ அவருடைய எதிர்காலம் என்னவா சார் இருக்கும் பாஜகவில்? பாஜகவுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு தெரியல. பாவம் இவரு. என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க, கஷ்டம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சமீபத்தில் தன்னுடைய கட்சியை இணைத்த இந்த சரத்குமாருடைய இந்த அரசியல் வரலாறை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக பாஜக கொடுத்த நெருக்கடியின் காரணமாகவே தான் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு பாஜக ஐக்கியமாக இருக்காரு அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்கீங்க. இதற்கு பின்னாடி வெளிப்படையாக இருக்குது, அதை நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி. போடாங்க சார்.